சமாதான காரணர் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. சமாதான காரணர் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதான அவருடைய வாக்குத்தத்தமானது லேவியருக்கு எழுதின லேவியர் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி ஓய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. அன்பானவர்களே, எல்லாரும் சமாதானமாக வாழ விரும்புகிறோம். ஒருத்தர் இந்த பூமியில் எனக்கு சமாதானம் தேவையில்லைன்னு சொல்கிறவங்க யாரும் கிடையாது. உயிரினங்கள் எல்லாத்துக்கும் சமாதானம் வேணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ சமாதானத்தை விரும்ப தான் முடியும், ஆனால் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். நீ சமாதானமாக இரு நான் சொல்லணும். இப்போ எங்களை மாதிரி ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? அவர் கட்டளையை. சிலருக்கு இது வெறும் வாழ்த்துக்கள், ஆனால் சிலருக்கு மட்டும்தான் புரியும் இது வெறும் வாழ்த்தல்ல. தேவன் தான் ஊழியக்கார் வழியாய் சமாதானத்தை அவர் கட்டளையாய் சொல்ல வருகிறார். Peace is coming as a command. அடுத்து அவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், சமாதானம் கட்டளையிடுவேன். உன்னை எவனும் தத்தளிக்க செய்ய முடியாது, குழப்பம் நிம்மதியை கெடுக்க முடியாது. துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஓய பண்ணுவேன். அது அசுத்தாவைகளாக இருக்கலாம், ஏவுதலாக இருக்கலாம், செய்வனவையாக இருக்கலாம், மந்திரவாத கட்டாக இருக்கலாம். அதை ஆண்டவர் ஒரு நாளும் தேசத்தில் உலாவ விடாதபடிக்கு நான் ஓய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! சமாதானத்தை கட்டளையிடுறாரு. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீங்க. துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் பிரியமான இராதபடி ஓய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. இந்த வார்த்தையின்படி குடும்பங்களில் காணப்படுகிற சமாதான இன்மை, தத்தளிப்பு, பிரியமானே, துஷ்ட மிருகங்கள், இன்னமாய் பட்டயம், இந்த 4 காரியங்களுக்கும் கர்த்தர் அவர் சொன்னபடியே அவர் கட்டளையை கை கொண்டு நடக்கும்போது, ஓய்வுனால கை கொண்டு நடக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளை தொடரும். தொடர்ந்து இதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, உங்க தேசத்துல சிலையை நிறுத்தாத நீங்க, என் ஓய்வுனால கை கொள்ள நீங்க, என் கட்டளைகளுக்கு செவி கொடு நீங்க, மழையை அனுப்புவேன், பூமி பலன் கொடுக்க நீங்க, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, சமாதானத்தை இப்ப கட்டளையிடுவேன்றீங்க, தத்தளிப்பு இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, துஷ்ட மிருகம் தேசத்தில் உலாவுவதில்லை, நீங்க பட்டயமும் எங்கள் நடுவில் உலாதபடி பாதுகாக்கிறவர். இந்த வார்த்தையின்படி எல்லா குடும்பங்கள், இதை கேட்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த வார்த்தையின்படி அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சமாதான காரணர் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. God bless you, church. Have a blessed day. Amen.